அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 15 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து என்று அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை குறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்ற நடைமுறை தொடரும் என்றும் 11, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு நடைபெறும் என்றும் அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு. 60 ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்த 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக இந்த ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா 2025ஐ மத்திய அரசு அறிமுகம் செய்தது. இந்த நிலையில்தான் இந்த புதிய மசோதாவை மத்திய அரசு இன்று முறையாக வாபஸ் பெற்றது. திருத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவானது ஆகஸ்ட் 11ஆம் தேதி மக்களவையில் அறிமுகம் செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து கடலோர தமிழக வழியாக வடக்கு இலங்கை வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 9ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நான்காவது அறிவிப்பு. சுதந்திர தின விடுமுறையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் மதியம் 11:30 மணிக்கு செங்கோட்டைக்கு வந்து சேரும். இதேபோல செங்கோட்டையிலிருந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாலை 7:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 9:05 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று சேரும். ஐந்தாவது அறிவிப்பு. வீட்டு வசதி வாரியத்தில் மாத தவணை தாமதமாக செலுத்தியதற்காக விதிக்கும் அபராத வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 2015 மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பு தவணை காலம் முடிவுற்ற குடியிருப்பு திட்டங்களுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. சென்னையில் முதல் முறையாக குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்தானது ஆகஸ்ட் 11இல் தொடங்கப்பட உள்ளது. பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து 55 ஏசி மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பெரும்பாக்கம் பணிமனையிலிருந்து 80 சாதாரண மின்சார பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. 625 பேருந்துகள் 5 பணிமனைகளின் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் இயக்கவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை சென்னையில் வரும் 12ஆம் தேதி முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே சென்று கொடுக்கும் வகையில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே சென்று கொடுக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. எட்டாவது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆகஸ்ட் 8, 9ஆம் தேதிகளில் 1040 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி 350 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கோயம்பேட்டிலிருந்து 9ஆம் தேதி 55 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 9ஆம் தேதி 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 9வது அறிவிப்பு. சேலம் மாவட்டத்தில் இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இன்று சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 3:30 மணி வரை மகேந்திரா பொறியியல் கல்லூரி, மீனம்பள்ளி, சேலம் மாவட்ட வளாகத்தில் நடைபெறும். 10வது அறிவிப்பு.
அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. தூய்மையான குடிநீர் விநியோகம், வரி செலுத்தும் சேவை, இணையவழி மனைப்பிரிவு, கட்டிட அனுமதி, சுய சான்றிதழ் அடிப்படையில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு உடனடி பதிவெண் மூலமாக அனுமதி வழங்குதல் உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு. தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சியானது இன்று நடைபெற உள்ளது. சிறு மற்றும் நடுத்தர வணிக உரிமையாளர்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுக்கு ChatGPTயை பயன்படுத்தி வணிக செயல்பாடுகளை எளிமைப்படுத்தவும், திறன் மேம்படுத்தவும், செலவுகளை குறைக்கவும் உதவும் தகவல்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகளை இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு வழங்கும். 12வது அறிவிப்பு. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்பும் தகுதியுடைய மூத்த குடிமக்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என அமைச்சரான சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். இந்த ஆன்மீக பயணத்திற்கான விண்ணப்ப படிவங்களை அந்தந்த மண்டல இணை ஆணையர் அலுவலகங்களில் நேரில் பெற்றோ அல்லது hrce.tngov.in என்ற இந்து சமய அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்தோ விண்ணப்பிக்கலாம் எனவும், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை உரிய சான்றிதழுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் 15/9/2025க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. MBBS PDS படிப்பு முதல் சுற்று கலந்தாய்வு கல்லூரிகள் தேர்வு செய்ய அவகாசம் மீண்டும் வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்லூரிகளை மாற்றிக்கொள்ள விரும்புவோர் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். வரும் 13ஆம் தேதி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதி பட்டியலானது 14ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு பெற்றதற்கான ஆணையை வரும் 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை பிற்பகல் 12 மணி வரை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் இவ்வாறு மருத்துவ கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. 45 வயதிற்கு மேற்பட்ட ஆய்வாளர்கள், பெண் போலீசாருக்கு இரவு பணியிலிருந்து விலக்கு. போலீஸ் கமிஷனர் அருண் அதிரடியான உத்தரவு. முதல் முறையாக சென்னை காவல்துறையில் இது அமல் செய்யப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. இம்மாதத்தில் மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடுமுறையாகும். அதேபோல அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வருகிறது. இதனால் சொந்த ஊருக்கு செல்ல பலரும் ரயில்கள், பஸ்களில் முன்பதிவு செய்து வருகிறார்கள். இந்த 15 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.